நன்மையா இருக்கும். அதே போல இந்த பாடல் பாடி இருக்கிறோம். காடும் பயலும் கண்டபடி அழிவுடன் கூடும் குப்பை கூலங்களால் குடிநீர் கெட்டு வருகிறது. அதாவது சூழல் காடுகள் அழிக்கப்படுறதால சூழல் மாசடைறதை பற்றி தான் இந்த பாடல்ல இருக்கு. Right. இந்த வித்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா right. பப்பாசி பழத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த வித்து எப்படி இருக்கும்? ரசப்பகுதியோட சேர்ந்து இருக்கும். வித்தின் பருமன் சின்ன வித்தா இருக்கு. வித்தின் நிறம் கருப்பு. அதுக்குள்ள இத்தனை வித்து இருக்கும். அதிக அளவான வித்துக்கள் இருக்கு. அது மாதிரி மாம்பழம் நடுவுல இருக்கும் ஒரு பெரிய வித்து பழுப்பு நிறம் ஒரு வித்து தான் இருக்கு. இதை பற்றி படிச்சிருக்கிறோம் இல்லையா? தாவரத்தின் பிரதான பகுதி இந்த வேர் வந்து ரெண்டு பிரதான தொழிலை செய்யும். ஒன்று நீராக தொறிஞ்சு கொடுக்கிறது, மற்றது அது தாவரம் விழாம தாங்கிக் கொள்றதும் வேர்ல தொழிலா இருக்கு. அடுத்தது பாருங்க, அகத்துறிஞ்சல் மண்ணிலிருந்து கனிவு அகத்துறிஞ்சல் தாவரத்தை மண்ணின் நிலைநிறுத்ததால் இது வேற ரெண்டு பிரதானமா ஆணி வேர் இருவித்திலை தாவரங்கள் எல்லாம் இருக்கு. இருவித்திலை தாவரம் என்று சொன்னா என்ன? ஒரு தாவரம் முளைக்கக்குள்ள ரெண்டு இலை வரும் என்று சொன்னா அது இருவித்திலை தாவரம். ஒரு தாவரம் முளைக்கக்குள்ள ஒரு இலை ஃபர்ஸ்டா வரும் என்று சொன்னா அது ஒரு வித்திலை தாவரம். அதான் ஒரு வித்திலை இருவித்திலைக்கு இடையிலான வித்தியாசம். அதே போல இருவித்திலை தாவரங்களுக்கு தான் கிளை இருக்கு, ஒரு வித்திலை தாவரங்களுக்கு இருக்காது. பாருங்க, இலை இந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இலை இலையடி பக்க நரம்பு ரெண்டு வகையான இலையமைப்பு இருக்கு. ஒன்று வலையுருவான இலையமைப்பு, அடுத்தது சமாந்தர நரம்பு அமைப்பு. இதுல கேள்வி வரலாம் நினைக்கிறேன். அதே போல தனி இலை கூட்டிலை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புளிக்கு வந்து ஒரு இலையில நிறைய சின்ன சின்ன இலைகள் இருக்கு, அது பூத்திலை என்று சொல்லலாம். தனி இலை பல எல்லாம் தனி இலையா இருக்கு. பொதுவா விலங்குகள் மூலம் பரம்பலடைகிற வித்துக்கள் தசப்பகுதியை கொண்டது, சுவையான தசப்பகுதியை கொண்டிருக்கிறது, ஒழுவக்கூடிய தன்மை இருக்கும். அப்படியான தன்மைகள் இருக்கு. உதாரணமா ரம்புட்டான் கொய்யா புளினாங் எல்லாம் பார்க்கணும். நீர்ல பரம்பலடைகிற இதுகள் வந்து நீர்ல மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீர்ல ஒரு இடத்த எடுத்து இன்னொரு இடத்துக்கு மிதந்து செல்லக்கூடியது. இப்ப தேங்காய், கடல்மா, தாமரை, புன்னை, குளவாழை இதெல்லாம் வந்து நீரால பெரம்பலடைகிறது. உங்களுக்கு கேள்வி வரலாம் இதுல சில வரும். வெடித்து பெரம்பலடைகிறது. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? வெடித்த பெரம்பலடைகிறது சார். வெண்டி கடுகு ஆமணக்கு. ஆம் சார். நீர்ச்சூழல் பகுதிகளில் தாமரை பாசி வளரும். மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில காடுகள் துரிதம் அழிஞ்சு வருது. அதனால அது அழிக்கப்படுறதால மனிதர்களுக்கு மட்டுமில்ல பிராணிகளுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். முட்டை வடிவான இந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது பெரிய ஒரு பாடம். ஏன்னா முக்கியமான இப்ப வேர்கள் என்ற படிக்கிறனால அந்த வேர்களை பற்றி முக்கியமா பார்ப்போம். இதுல கட்டாயம் கேள்விகள் வரலாம் இல்லையா? நீர்னால பரவுற வித்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தாமரை, அள்ளி, மருது, கமுகு, தேங்காய், புன்னை, எருக்கலை, முருங்கை, ஓக்கி, பருத்தி, மாகோனி, வேங்கை எல்லாம் காற்றால பெறணும். ஆடையொட்டி ஞாயிறுவி, நெருங்கி, கொய்யா, குருவிக்கை எல்லாம் விலங்குகளால பெறும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீரால பரவுற வித்துக்கள் வந்து நீரில் மிதந்து செல்லக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. தேங்காய், கடல். காற்றால பரவுற வித்துக்கள் வந்து அடர்த்தி குறைந்ததா இருக்கும். எருக்கலை காற்றுல மிதந்து செல்லக்கூடியதா இருக்கும். பருத்தி, சிறகு போன்ற அமைப்பு இருக்கு. வெண்ணெய்க்கு எல்லாம் இருக்கு. வெடித்து பரம்பலடைந்த வித்துக்கள் பாரம் குறைவா இருக்கும், சிறிய வித்தா இருக்கும், மயிர் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். அதோட பண்புகள் பற்றி உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல இருக்கு. இதுகளை பாருங்க, மிண்டி வேர். அதாவது தாவரத்தின் வேர் வந்து எப்பவும் எங்க செய்யும்? நிலத்துக்கு கீழே இருக்கும். ஆனா இந்த தாளை ரம்பைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தண்டுல இருந்து வேர் என்ன செய்யும்? இப்படி இறங்கும். இந்த வேரை சொல்றது மிண்டி வேர் உள்ள தாவரங்கள் சொல்லு.
மிண்டி வேர் உள்ள தாவரங்கள் என்று கேட்டா தாளை ரம்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சரி, இது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, அப்ப மிண்டி வேர் உள்ள தாவரம் எதென்று கேட்டா தாளை ரம்பை. அது மாதிரி தாங்கு வேர் இருக்கிறது. நான் விவரில் போய் பார்த்தோம் எல்லாம் ஆலமரத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அப்ப முந்தி தாங்கு வேர் உள்ள தாவரம் ஆலமரமா இருக்கு. அதாவது அந்த தாவரத்துல கிளை எங்கெல்லாம் படர்ந்து போகுதோ அதுக்கு ஒரு சப்போர்ட், அதை தாங்கிறதுக்காக ஒரு விழுது ஒன்று கீழே நிலத்தோட கனெக்ட் ஆகும். பிறகு அது இன்னும் தூர போக போக என்ன செய்யும், அதுல இருந்து விழுதுகள் அப்படியே கனெக்ட் ஆகும். அதுதான் என்ன இந்த தாங்கு வேர்ன்னு சொல்றது. பிறகு அந்த வேறு கூட என்ன செய்யும், அது நீரையும் கனிவுப்பையும் அது துறிஞ்சு கொள்ளும். அடுத்தது பாருங்க, சுவாசவியல். இப்ப கூட காந்தி பார்க் அந்த இதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அவிசீனியா சொனராட்டி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தாவரத்தை, அதாவது இது நிலம், இந்த பகுதி நிலம், ஆனா வேற பாருங்க மேல் நோக்கி வளரும். அப்ப இந்த வேறு சொல்றது என்ன வேறு வேண்டும், சுவாச வேர் என்றால் நீர் மட்டத்துக்கு கீழே இருந்து என்ன அதுல செயற்பாடுகள் செய்யலான்றது அது மேல என்ன செய்யுது அப்படி இருக்கு. இதுதான் அந்த சுவாச வேர். என்னென்ன தாவரத்துல இருக்கு, அபிசீனியா, இந்த தாவரங்கள்ல இருக்கு. வேர்களை பற்றி கட்டாயம் கேள்வி போடுவாங்க. அதே போல வெற்றிலை மிளகு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறும் வேர் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த வட்டமா இருக்கிறதுக்குள்ள பாருங்க, இந்த பிடிச்சு கொண்டு இந்த சணல்ல பிடிச்சு கொண்டு அப்படியே என்ன செய்யும், மெல்ல 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 மூவாயி அப்படியே வளரும். அப்ப ஏறும் வேர் கொண்டது. இது மிளகு, இதுவும் என்ன செய்யுது, ஏறும் வேர் கொண்ட தாவரமா இருக்கு. ஏறும் வேர் கொண்ட தாவரங்கள்ட்ட சொல்லி கேட்டீங்கன்னா இது சொன்னீங்கன்னா சரி. படத்துல இப்ப பெறது உங்களுக்கு மிளகு. இதை பாருங்க, வெசாக்கோக்கிட்ட எல்லாம் ஒரு தாவரத்தின் பிரதானமா ஒட்டி வளரும். இதுல இருந்து அதை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். இந்த காற்றில் இருக்கிற வேர் என்ன செய்யும்னா நீராவி மூலம் இருக்கிற நீர் புரிஞ்சிக்கொள்ளும். அப்ப இது காற்று வேர் உள்ள தாவரம். வேர்கள்ல பல வகையான வேர்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யணும், இதுல உங்களுக்கு தெரியும். அடுத்த பாருங்க, வேர்களில் உணவு சேமிக்கிறது. உதாரணமா ஆணி வேர்ல உணவு சேமிக்கிறது பிள்ளைங்க. இந்த கரட், நீங்க நாம சாப்பிடுற கரட் ஒரு ஆணி வேர், ஒரு ஆணி வேர் தான் ஒரு கரட் கிழங்கு. ஆணி வேர்ல உணவு சேமிக்கிறதுக்கு கரட், பீட்ரூட் எல்லாமே. அதே போல கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வெற்றாடை முள்ளங்கி எல்லாம் வேர்ல தான் உணவை சேமிக்கும். மேலதிகமா உற்பத்தியாகிறது என்ன செய்யும், இது செய்யும். அதே போல வேர்களை உணவு சேமிக்கிற மஞ்சள், பீட்ரூட் எல்லாமே. சொல்லுங்க. மஞ்சள் ஆணிவேர்ல உணவு சேமிக்குமா, பக்கவேர்ல உணவு சேமிக்குமா? மஞ்சள் ரெண்டு, அதாவது பக்க வேர்ல தான் கூட செய்யும், ஆணி வேர்லையும், அதாவது அதுல பூண்டு வகை தானே அதுல சைட் வேர்ல எல்லாமே செய்யும், பக்க வேர்ல எல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த அளவு டீப்பா கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்த பாருங்க, ஆணி வேர் கொண்ட தாவரங்கள் என்னென்ன இருக்கு. இதெல்லாம் ஆணி வேர் கொண்ட தாவரங்களா இருக்கு. இதுல அவ்வளவு பெரிய இது பெரிய நோட்ஸ் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட பெரிய கஷ்டமான கேடியல் இல்லை. அதே போல இண்டக்ஷன் இதை முக்கியமா நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் நினைக்கிறேன். முலையூட்டி என்ற இயல்புகள் என்னென்னு சொல்லுது. அந்த உடல் ரோமத்தால மூடப்பட்டிருக்கும், 2 சொடி கால் இருக்கும். உதாரணமா இங்க பாருங்க. அதே போல குரங்கு
எலி அணி போன்றவை என்ன செய்யும்? நமது முன்னங்கால்களை பயன்படுத்தி அங்கு செல்லும். அதே போல வௌவால் குட்டி என்று பாலூட்டும் முலையூட்டி இது முன்னங்கால்கள் பறப்பதற்கு ஏற்றவாறு இறக்கையாக மாற்றம் அடைகிறது. கலியொலிகளை பயன்படுத்தி பறக்கும். மனிதன் இது 2 கால்களை உள்ள, அதாவது ஒரு சொடி கால் உள்ள முலையூட்டி. அதே போல இந்த எறும்புண்ணி பிளாட்டிபஸ் இந்த இருக்கிறபடியா பார்த்து கொள்ளுங்க. இந்த இருக்கிறது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டும். அதே போல எறும்புண்ணியும் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டும். சரியா பாருங்க, விலங்குகளுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது இந்த 2. அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டுறது முறையும். அதே போல வௌவால் பிள்ளைகள் என்ன பறக்கிற பறவைகளுக்குள்ள குட்டி இன்று பாலூட்டுறது முறையும். அப்ப அதுங்களுக்கு என்ன தெரியும். எல்லாம் படிச்சிருக்கிறோம். கழிவுகளை பயன்படுத்தி பறக்கும் பறவை, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முறையொட்டி, அதாவது பாலூட்டியல் எறும்புண்ணி பிளாட்டிபஸ். பொதுவா பறவைகளுக்கு இருக்கிற இயல்புகள் என்னென்ன? பென்குயின், கிவி போன்ற பறவைகள் என்ன பறவை இனத்தை சேர்ந்த யாரும் இவற்றால் என்ன செய்யலாம்? பறக்க இயலாம். நகர் உயிர்கள் என்றா என்ன? பொதுவா தரையில வாழும், ஊர்ந்து இடம்பெயரும், முட்டையிட்டு இடம்பெயரும், சில நீரில் வாழ்வதற்குரிய சிவாக்கத்தையும் கொண்டிருக்கும். உதாரணம் முதலை, ஆமையெல்லாம். ஆனா ஈருடவாளிகள் இல்லை. உதாரணமா பாருங்க, இதெல்லாம் நகர் உயிர்களா இருக்கும். அதே போல வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவத்தை நீரிலும் மற்ற பருவத்தை நிலத்திலும் கழிக்கும் உள்ளந்தண்டுள்ள பிராணிகள் தான் ஈருடவாளிகள். ஈருடவாளிகள் இனப்பெருக்கிறது கட்டாயம் நீர் வேணும். இவை முட்டையிட்டு தமது இனத்தை பெருக்கும். உதாரணமா தேரை, தவளை, மரத்தேரை, சலமந்திரா எல்லாம் வேறு. ஆனா நீரில் நீண்ட நேரம் சஞ்சரிக்கும் ஆமை, முதலை, தாரா, நீர்க்காவெல்லாம் ஈருடவாளிகள் இல்லை. முழம்பு நீர்ல முட்டை போட்டாலும் அது ஈருடவாளி இல்லை. 2வது புறவன் கூடு, அதாவது அதுக்கு என்ன முள்ளந்தண்டு இல்லை. ஈருடவாளிகள் 2 தருகன்னு கேட்டா நீங்க தேரை, தவளை, மரத்தேரை, சலமந்தரா அப்படி என்று நீங்க சரி. மதுசர் விட சொல்லுங்க பாப்போம். ஈருடவாளிகள் 2 குறிப்பிடுது. தவளை தேரை. தவளை தேரை. சரி, அடுத்த கேள்வி. நீரில் வாழ்வதற்குரிய இசைவாக்கத்தை கொண்டிருக்கும் ஊர்வன ஆமை, முதலை. ஆமை, முதலை. ஆமை, முதலை. பூச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா உடைப்பகுதி 3 இதால் ஆயிருக்கும். ஆனா மீன்ல பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா முதுகுச்சட்டை, வார்ச்சட்டை, பூ, அதே போல மார்பு சட்டை, வயிற்றுப்புறச்சட்டை, குறைச்சட்டை எல்லாம் இருக்கு. இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அப்படிவா பறப்பதற்கு பறவைகள் சிறகு கொண்டிருக்கு. ஆபத்து வேளையில் என்ன செய்யும்? அது சிறகு கொண்டிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மீன் நீந்துவதற்கு செட்டை இருக்கு. பூனை இரையை கண்டறிய பயன்படும். வள்ளி மேற்பரப்பில் ஒட்டி இருக்க விசேட பாதங்களை கொண்டு. பச்சொந்தி, அதாவது பாதுகாப்புக்காக தோழி நிறத்தை மாற்றுதல் பச்சொந்தி அல்லது ஓடம். ஸ்கூலுக்கு தேடி தேடி தெரிஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? அடுத்தது பாருங்க. ஆவடில்லா உடலை பந்து போல சுருட்டும், மரவட்டை உடலை வட்ட வடிவில சுருட்டும். வட்ட வடிவில சுருட்டும் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மரவட்டை சொல்லணும். ஆவடி இல்ல ஆபத்து வேளையில் என்ன செய்யும்? விஷத்தை பாய்ச்சிடும் உலர். அதே போல பாம்பும் அப்படித்தான், இதே போல விஷத்தை பயன்படும். மரவட்டை ஆபத்து வேளையில் என்ன செய்யும்? உடலை வட்ட வடிவமா சுருட்டும். எதிரிகளை தாக்க விஷத்தை பயன்படுத்தும் பிராணிகள் தேள், தேனி, வட்டத்தேள், பூரா, குடிமுகச்சிலந்தி, பாம்பெல்லாம். எதிரியிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேகமா ஓடுற திறன் கொண்ட பிராணிகள் பாத்தீங்கன்னு சொன்னா மான், முயல், குதிரை, சிறுத்தை எல்லாம்.
அடுத்தது பாருங்க. சிறிய ஒலிகளை கேட்கறது என்ன? பாம்பு, மான், பூனை, முயல் எல்லாமே. வேகமா ஓடுற திறன் கொண்ட பிராணிகள் மான், புலி. சிறிய ஒலிகளை கேட்கறது முயல், அது மாதிரி யானை எல்லாம். போட்டிகள் போது பாதுகாப்பு தேடுதல் ஆமை, நத்தை, இதெல்லாம் வந்து ஆபத்து வழியில ஓட்டிகள் போது பாதுகாப்பு. கூர்மையான பார்வை திறன் கொண்ட பிராணிகள் பருந்து, பழம். உடலை கண்காணிக்க கூர்மையான பார்வை திறன் கொண்ட பிராணிகள் ஆந்தை, கழுகு, பருந்து எல்லாம் வேறு. மீனின் பயண திசை மாற்று பகுதி எது? இதையை கண்டறிவதற்கு மீசையை பயன்படுத்துவது. ஆபத்து ஏற்படும் நிலையில் உடலை வட்ட வடிவமாக சுருட்டிக் கொள்வது. பிராணிகளால நாங்க, அதாவது பிராணிகள் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்க பிராணிகளுக்கு என்ன செய்யறோம்? மனிதர்கள் மூலம் பிராணிகளுக்கு வழங்கப்படுறது உணவு, நீரும் கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, பாதுகாப்பு, ஒரு கூடு கட்டி கொடுக்குறீங்க, வீடு வளர்த்து பராமரித்து அன்பு காட்டுறீங்க, வாழிடங்கள் அமைச்சு கொடுக்குறீங்க, அதை கழுவுறீங்க, சுத்திகரிக்கிறீங்க, பழமரங்கள் நட்டு வைக்கிறீங்க. அதால நிறைய குருவிகள், பறவைகள் எல்லாம் வந்து உங்கள்ட்ட சாப்பிடுது. அதே போல பெரிய மரங்கள் நட்டு வைக்கிறீங்க, அதுல இனப்பெருக்கத்துக்கு உதவுறீங்க. ஏன்னா இதெல்லாம் மனிதர்கள் செய்வது. பிராணிகள் எங்களுக்கு செய்யற நன்மை ஏன்னா முட்டை தருது. முட்டைதார பிராணிகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கோழி, காடை, தாரா முட்டை தருது எங்களுக்கு. அதே போல ஆடு, மாடு, ஒட்டகம் பால் தருது. அதே போல இறைச்சி என்ன? ஆடு, மாடு, பன்றி, ஒட்டகம், செம்மறி ஆடு எல்லாம் இறைச்சி தருது. அதே போல மீன், நன்னீர் மீன் வந்து உணவு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது. தேனி, தேன் தருது. அப்படி பல்விதமான நன்மைகளை எங்களுக்கு செய்யுது. வளர்ப்பு மீன்கள் மனதுக்கு இதம் அளிக்குது. இது உங்களுக்கு இதம் அளிக்கிறது, மனசுக்கு இதம் அளிக்கிறது, சந்தோஷத்துக்கான வளர்ப்பு புறாக்கள். மனதுக்கு இதம் அளிக்கும் பிராணிகள் இரண்டை தருகண்டா நீங்க எதை தரலுதோ? வெள்ளேலி, முயல், பூனை, நாய் இதெல்லாமே. மனிதனுக்கு மன என்னது இதுல தாவர உண்ணிகள் இருக்குது. இதுல இருக்கிற எல்லா 3 உண்ணிகள். இதுல இருக்கு, அதாவது இதெல்லாம் ஊனுண்ணிகளுக்குள்ள வேறு. அனைத்து உண்ணிகள் மனிதன், சேவல், நாய், இதே போல காகம், எலி இதெல்லாம் வந்து அனைத்து உண்ணிகளா இருக்கு. மீன், பூனை, புலி இதெல்லாம் வந்து அனைத்து. இது தாவர, இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு படிச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? பெரிய கஷ்டமா வராது. உங்களுக்கு தந்த டியூட்டுக்குள்ள கேள்வி வரும். உங்களுக்கு 5 டியூட் தந்தே இருக்கிறோம். நான் பயன்படுத்துவையிலையும் பெரிய கேள்விகள் வராது. ஏன்னா அன்றாடம் பயன்படுத்துற விஷயங்களோட சேர்ந்துதான் அந்த கேள்விகள் வரும். நீங்க என்ன செய்யணும்? இருக்கிற டைம் ஓடிய வாய்ச்சிட்டு வாங்க சந்திப்போம். நாளைக்கு உங்களுக்கு ஐக்கியூ தான் போகுங்க, 8வது பேப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சந்திப்போம். பை பை. Bye sir, thank you sir. Bye sir, thank you sir.